ஒரு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தலைகுனிவு ஏற்படும் போது சிலர் நம்மளை என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, தூசிப்பாங்க. இவன் தப்பானவன், கர்த்தர் இது இவனுக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவனை தூசிக்கிற ஒரு நிலைமை வருது. அதை சிலர் பயன்படுத்தி தூசிக்கிறாங்க. அப்படி தூசிக்கும் போது தாவீது என்ன பாடுறான் அப்படின்னா, துரத்தப்படுகிற அனுபவத்தில் கர்த்தர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். எவ்வளவு தலை குனிவுகள், அவமானங்கள், துரத்தப்படுகிற அனுபவங்கள் நமக்கு இருந்தாலும் அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். ஆமென். அவர் நம்மை பாதுகாக்கிறவர். கேடகம் அப்படின்னா பாதுகாக்கிறது. இந்த 7 தரம் உருக்கப்பட்ட சுத்தமுள்ள இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு எதை வாக்கு பண்ணுது அப்படின்னா, அவர் உங்களுடைய கேடகம். ஆமென். ஆபிரகாம் ஒரு சாதாரண ஆள். அவன்கிட்ட ஒரு 300 பேர் ஆடு மேய்க்கிறவங்க இருந்தாங்க. அப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா, சில ராஜாக்கள் யுத்தம் பண்ண வர்றாங்க. அந்த ராஜாக்கள் லோத்துவை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆபிரகாம் இவர்களை கொண்டு அந்த ராஜாக்களை தோற்கடிச்சு திரும்பி வந்துடுறான், ஜெயிச்சிடறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது, நானே உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு அவர் எப்படி இருந்தார்? கேடகமா இருந்தார். தாவீதுக்கு எப்படி இருந்தார்? கேடகம். இன்னைக்கு நமக்கு அவர் எப்படி இருப்பார்? ஆமென். அல்லேலூயா. அடுத்து 7வது வசனம்.